என்னுடைய பெயர் கிருஷ்ணராசா டெனிசன். நாங்கள் வடமாகாண வேலையேற்ற பட்டதாரிகள் சங்கம் சார்பாக ஒரு ஊடக சந்திப்பை நிகழ்த்துவதற்கு இங்கு கூடியிருக்கின்றோம். வடமாகாண வேலையேற்ற பட்டதாரிகள் ஆகிய நாங்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் தொடர்பாகவும் அது தொடர்பான நிலைப்பாடுகள் தொடர்பாகவும் ஊடகத்துக்கு முன்னுக்கு எங்களுடைய நியாயமான கருத்துக்களை முன்வைக்க இந்த நேரத்திலே கூடியிருக்கின்றோம். முதல் கட்டமாக வேலையேற்ற பட்டதாரிகள் சங்கத்தினர் நாங்கள் எங்களுடைய பட்டமளிப்பு முடிந்து நாங்கள் வெளியேறிய நிலையிலே இந்த வாட்ஸ்அப்பின் ஊடாக ஒரு குரூப்பை உருவாக்கி அதனூடாக முதல் கட்டமாக ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை யாழ் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக செய்து அங்கு அந்த ஆர்ப்பாட்டம் முடித்து ஆளுநரை நாங்கள் நேரடியாக போய் சந்திச்சிருந்தோம். வடமாகாண ஆளுநரை சந்தித்து அவருக்கு ஒரு மகஜர் கொடுத்துருந்தோம். கொடுத்து ஒரு மாதம் இருக்கும் நினைக்கிறேன். அதுக்குரிய பதிலும் எங்களுக்கு இன்னும் தரையில்லை. எங்களுடைய நியாயமான கோரிக்கையை மகஜர் மூலமாக நாங்கள் ஆளுநரிடம் தெரியப்படுத்தி அத்தோடு எங்களோட வடமாகாணத்தை பிரதிநிதிப்படுத்துகின்ற கட்சியினுடைய தலைவர்களையும் நாங்கள் சந்தித்து எங்களுடைய நியாயப்பாடுகளை வெளிப்படுத்தியிருந்தோம். அது தொடர்பான எதுவித பதிலையும் அவர்கள் எங்களுக்கு இன்று வரையும் தரையில்லை. இப்போ அடுத்த கட்டமாக இன்றைய தினம் இது தொடர்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய செயலாளர் அவர்களை நாங்கள் இப்போ சந்திச்சுட்டு தான் இங்கே வந்திருக்கிறோம். அப்போ அவருக்கும் ஒரு மகஜரையும் நான் கையளித்து இது தொடர்பான நியாயப்பாடுகளையும் அவருக்கு நாங்கள் தெளிவுபடுத்தியிருந்தோம். எங்களுக்கு பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு நிறைவடைந்து 3 வருடங்கள் ஆகிவிட்டது. இதுவரையும் அரசாங்கம் அது தொடர்பான எந்தவித நியாயப்பாடுகளையும் அது தொடர்பான எந்த ஒரு கருத்தையும் பாராளுமன்றத்திலோ அல்லது அது தொடர்பான எந்த ஒரு முனைப்பான செயற்பாடுகளையும் எடுக்காத நிலையிலே நாங்கள் விரக்தி அடைந்து அடுத்த கட்டமாக ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் இல்லாத அறவழி போராட்டம் என்ற வகையில் நாங்கள் முனைப்புடன் செயற்பட ஒரு குழுவாக செயற்படுகின்றோம். அந்த வகையிலே இது தொடர்பாக பாராளுமன்றத்தை பிரதிநிதிப்படுத்துகின்ற பிரதிநிதிகள் அவர்களோடு நாங்கள் பல சந்திப்புகளை மேற்கொண்டு எங்களுடைய கருத்துக்களையும் நியாயப்பாடுகளையும் பாராளுமன்றத்திலேயும் கதைக்க வேண்டும் என்பதனையும் நாங்கள் எங்களுடைய வடமாகாணத்தை பிரதிநிதிப்படுத்துகின்ற கட்சியினுடைய முக்கியஸ்தர்களையும் சந்தித்து கதைச்சிருக்கிறோம். குறிப்பாக ஜனாதிபதியினுடைய யாழ்ப்பாண வருகையை மையப்படுத்தி நாங்கள் அவரை சந்திப்பதற்கு ஒரு ஏற்பாடு செய்திருந்தோம். ஆனால் அவரை நேரடியாக சந்திக்க முடியவில்லை. அந்த முயற்சியில் நாங்கள் ஜனாதிபதியினுடைய செயலாளியின் ஒரு முக்கிய பிரதிநிதியை நாங்கள் சந்தித்து அந்த மகஜரையும் கையளித்து எங்களுடைய வேலையேற்ற பட்டதாரிகள் சங்கத்தினுடைய நிலைப்பாடுகளையும் நாங்கள் தெரியப்படுத்தியிருந்தோம். தெரியப்படுத்திய வேளை அவர் எங்களுடைய நியாயமான கோரிக்கையை முதலாவது ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டுட்டு அவர் ஒரு மின்னஞ்சல் முகவரியை தந்தார். எங்களுடைய தலைவர் அவருக்கு அதை கொடுத்திருந்தார். அவர் சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால், வடமாகாணம் தழுவிய ரீதியிலே பாட அடிப்படையில் எத்தனை பட்டதாரிகள் இருக்கிறார்கள் அந்த டீட்டெயில்ஸை எங்களுக்கு இமெயிலூடாக அனுப்ப சொல்லி அவர் ஒரு சாதகமான பதிலை எங்களுக்கு தந்திருந்தார். அவர் தந்திருந்த போது நாங்கள் கேட்டிருந்தோம், ஜனாதிபதியை நேரடியாக எங்களுடைய அமைப்பு நிர்வாகிகள் சந்திக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஏற்பாடு ஒன்று செய்து வரணும். அதையும் அவர் இந்த மாதம் முடிவுக்குள்ளே மாதம் முடிவுக்குள்ளே எடுத்தாருன்னு சொல்லியிருக்கிறார். சாதகமான பதிலை தான் தந்துக்கிறார்கள். இப்போ அது ஒரு பக்கம் இருக்க, எங்களினுடைய இப்போதைய தேவை என்னென்று சொன்னால், வேலையேற்ற பட்டதாரிகள் என்ற நிலையில் இருந்து நாங்கள் விடுபட உடனடியாக ஏதாவது ஒரு பொறிமுறையை அரசாங்கம், இப்போது நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கின்ற கௌரவ ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் எங்களுடைய நியாயப்பாடுகளை செவிமடுத்து நிறைவேற்று அதிகாரத்தை பயன்படுத்தி எங்களுக்குரிய ஒரு பொறிமுறையை ஏற்படுத்த வேண்டும். அத்தோடு எங்களுடைய கல்வி முறையில் பல சீர்திருத்தங்களை கட்டாயம் மேற்கொள்ள வேணும். இப்போ நாங்கள் உதாரணமாக இப்போ சொல்லப்போனால் பல்கலைக்கழகத்தில் நாங்கள் படிக்கின்ற பாடத்துக்கும் அரசாங்கம் எங்களை வேலைக்கு உள்ளிருக்கின்ற துறைக்கும் எதுவித சம்பந்தமும் இல்லை. இப்போ உதாரணமாக சொல்லப்போனால் ஒருவர் தமிழ் பாடத்துறையை பல்கலைக்கழகத்தில் தெரிவு செய்கிறார்னு சொன்னால் அவரை பிரதேச செயலகத்தில் ஒரு அபிவிருத்தி உத்தியோகத்தராக தெரிவு செய்கிறார்கள். அப்போ நாங்கள் பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற அந்த படிப்பை கொண்ட அந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர் அந்த நிலையில் நாங்கள் அதை பயன்படுத்தலாது. தமிழ் பாடம் எடுத்து அவர் ஒரு ஆசிரியராக அல்லது ஒரு சமூகத்துக்கு ஒரு படிப்பிக்கிற ஒரு நபராகத்தான் அவர் தன் அறிவை வளர்த்திருப்பார். அபிவிருத்தி உத்தியோகத்தராக வேலை செய்கிறதுக்கு ஏஎல் தகுதி காணும். அப்போ அப்படியான ஒரு நிலைப்பாடும் இருக்குது. இப்போ நாங்கள் படிக்கிற கல்விக்கேற்ற வேலையையும் அந்த படிக்கின்ற அந்த சூழலையே ஏற்படுத்தணும் அரசாங்கம். இப்போ பொருளாதார வளர்ச்சி எப்படி நாங்கள் கொண்டு வரணும், வேலை வாய்ப்பு சம்பந்தமான படிப்புகளை எங்களோட கல்வித்துறைகளை உட்படுத்தணும். முதலாவது இப்போ நாங்கள் படித்து போட்டு வெளியில் போயிட்டு தான் வேலை தேடணுன்றது எங்களோட படிப்பை மட்டும்தான் நாங்கள் மைண்டில் கொண்டு போவோம். இப்போ பொருளாதார ரீதியான வளர்ச்சியை உயர்தரத்திலேயே அதை புகுத்தணும். இப்போ நீங்கள் இந்த பாடத்தை படித்தா உங்களோட சமூகத்தில் என்ன வேலையை செய்யலாம், அப்படியான ஒரு ஏற்பாடு செய்யணும். இது அரசறிவியல் பாடம் எடுத்தாலும் அபிவிருத்தி உத்தியோகத்தர் தான், தமிழ் பாடம் எடுத்தாலும் அபிவிருத்தி உத்தியோகத்தர் தான், இந்து நாரியம் எடுத்தால் அப்படியான பல பாடத்துறைகள் எடுத்தாலும் அந்த துறைகளை பொதுவாக உள்வாங்க
எங்களினுடைய படிப்பு வந்து அரசாங்கத்தினுடைய வேலை வாய்ப்புகளை வந்து உள்புகுத்த இயலாது. எங்களை வச்சு அவர் பயன்படுத்தி கொள்ள இயலாது. எங்களோட அறிவு வேறு விதமாக வளரும். அபிவிருத்தி உத்தியோகத்தை கொண்டு போய் விட்டு அதை நாங்கள் அப்ரோச் பண்ண இயலாது. அப்போ எங்களோட படிப்புக்கும் அரசாங்கம் வழங்குகின்ற வேலைக்கும் வந்து இது சம்பந்தமும் இல்லை. இப்போ குறிப்பாக பார்க்க போனால் மருத்துவத்துறையில் படிக்கிறவருக்கு வந்து மருத்துவத்துறையில் வேலை, அது மாதிரி எங்களோட கலைப்பீடத்துக்கு இருக்கின்ற பாடத்துறைகளுக்கு ஏற்ற வேலை வாய்ப்பை வந்து அரசாங்கம் உருவாக்கணும். அதான் எங்களுடைய கோரிக்கை. இப்போ குறிப்பாக வந்து பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு முடிஞ்சு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள வந்து அந்த வேலையை வழங்கணும். இப்போ பட்டமளிப்பு வந்து 26 வயதில் முடியுதுன்னு சொன்னால் 5 வருஷம் 6 வருஷத்துக்கு பிறகு எங்களுக்கு வேலை வாய்ப்பை பொதுப்பட வழங்கினா எங்களுடைய வயது வந்து போயிடும், அந்த உழைக்கிற எங்களோட உணர்ச்சி வந்து போயிடும். அதுக்கப்புறம் வேலையை வழங்கி நாங்கள் எங்கள் உடல்நிலை சோர்வடைஞ்சிடும். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு வீரியமாக உழைக்க இயலாது. அதோடு வந்து கல்வி முறையில் வந்து கட்டாயம் சீர்திருத்தம் கொண்டு வேணும். 20 வயதுக்குள்ள பட்டதாரிகளினுடைய பட்டப்படிப்பு நிறைவடையணும். இப்போ உதாரணத்துக்கு வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 17 வயதிலேயே முதலாவது டிகிரியை முடித்து அவன் 4 டிகிரியை 26 வயதுக்குள்ளே முடிச்சிடுவான். அப்படியான ஒரு கல்வி சீர்திருத்தத்தை வந்து கொண்டு வந்தால் தான் இந்த வேலையற்ற பட்டதாரிகளுடைய நிலையை வந்து மாற்றலாம். இது வந்து காலப்போக்கில் மாறும். இப்படியே நாங்களும் வேலையை எங்களுக்கு தந்த உடனே போராடி வெல்ற அப்படியே கீழே வார அடுத்த அணியினரும் வந்து போராடி தான் வேலையை பெறக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்குது இலங்கையில். அதை வந்து முற்றுமுழுதாக இல்லாமல் அரசாங்கம் செய்யணும். அதுக்கு வந்து கல்வியில் வந்து மாற்றத்தை அடிப்படையில் ஏற்படுத்தி அதை சட்டம் மூலமாக கொண்டு வரணும். அதோடு வந்து வடமாகாணத்தை இப்போ பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆட்டுறது வந்து போதை வஸ்து. சிறுவர்கள் உதாரணத்துக்கு பார்க்க போனால் சிறுவர்கள் என்ற அந்த 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் கூடுதலாக கல்வி முறையிலெல்லாம் நாட்டம் இல்லை. இப்போ போதையில் வந்து திகைத்து போதையை அவர்களை ஒரு நியாயமற்றவர்களாக கொண்டு போகுது. அந்த போதை வஸ்தை வந்து முதலாவது தடுக்கணும். அதுக்குரிய சட்ட ஏற்பாட்டை வந்து எங்களோட அரசாங்கம் வந்து கட்டாயம் கொண்டு வரணும். போதை வஸ்தை பாவிக்கிறவருக்கு தண்டனை கடுமையாக்கப்படணும். போதை வஸ்தை விற்பனை செய்கிறவருக்கு கடுமையான தண்டனையை கொண்டு வரணும். அப்படியான விதங்களை கொண்டு வந்தால் தான் எங்களோட இளைய சமுதாயம் வந்து ஒரு சமூகத்துக்கு தேவையான ஒரு நல்ல சமூகமாக எதிர்காலத்தில் உருவாகும். இப்போ நாங்கள் படித்து போட்டு வெளியில் வந்திருக்க எங்களை பார்த்தா அவங்க சிரிக்கிறாங்க. வெளியில் இவர் என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து போட்டு 30 வயதாது 32 வயதாது சும்மா தானே திரிகிறார். படிப்புன்றது வந்து ஆரம்பத்தில் ஒரு ஆணி வேராக இருந்தது. அது இப்போ படிச்சும் வேலை இல்லையேன்ற மாதிரி எங்களை சமூகம் எங்களை பார்த்து சிரிக்குது. அப்போ இளையோர் வந்து எங்களை கேள்வி கேட்குறாங்க, இவ்வளோ படிச்சிருக்கிறீர்கள், நீங்கள் என்ன செய்கிறீர்கள், சும்மா தானே திரிகிறீர்கள். அப்போ அந்த இது வந்து எங்களுக்கு அப்போ இளைய சமுதாயத்துக்கு நாங்கள் எடுத்து சொல்லலாம், நீ படியாண்டு. ஒரு இப்போ நாங்கள் யுத்தத்தில் வந்து எல்லாம் இழந்து கடைசியில் நாங்கள் கொண்டு வந்தது கல்வியை தான். அந்த கல்வியும் இப்போது ஒரு கேள்விக்குறியாக போகும்போது நாங்கள் எதை வச்சு சாதிக்க போகிறோம்ன்ற கேள்வி இருக்குது. இளையவர்களை வந்து ஆசிரியர்கள் வந்து இப்போ கட்டுப்படுத்த இயலாது. அவர்களுக்கு அடித்தா உடனே அவர்களுக்கு தண்டனை. அப்போ இளைய சமுதாயத்தையும் திருத்தணும். திருத்துறதுக்குரிய சட்ட ஏற்பாடுகள் எல்லாம் சிறுவர்கள் பக்கம்தான் இருக்குது. இப்போ ஒரு சின்ன பிடிச்சனை கூப்பிட்டு ரோட்டில் டே ஏன்டா இதில் நின்று ஒரு சில தகாத செயற்பாடு விடும்போது வெறுட்டுக்கு எங்களுக்கு பயம். என்ன பொருள் சில பக்கம் கேஸை கொடுத்தா எங்கள்லாம் கேஸ், சிறுவர்களை நீங்கள் தாக்க இயலாது. அப்போ இந்த அரசாங்கத்தின் சட்டம் வந்து இப்போத்தைய இளைய சமுதாயத்தை வந்து எதிர்காலத்தில் எப்படி மாற்றணுமன்ற ஒரு முக்கிய பாட்டை வந்து சட்டத்தின் மூலம் இருக்கணும். இருக்கினா தான் வருங்காலத்தில் வந்து சிறுவர்களும் எங்களை மாதிரி ஒரு படித்து ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கலாம். அதோடு வந்து பாடசாலைகளை வந்து அண்மித்த பகுதிகளில் வந்து இந்த போதை வஸ்து பாவிக்கின்ற கடைகள், இப்போ உதாரணத்துக்கு பார், அப்படியான இதுகளை வந்து அரசாங்கம் கூடுதலான விதத்தில் வந்து குறைக்கணும். அதிக வருமானம் அதனூடாக மதுவரி திணைக்களத்தால் வருதுன்னுட்டு போதை வஸ்து பாவனையை கூட்டுற மாதிரி இருக்குது அரசாங்கத்தின் செயல்பாடு. அதை வந்து தடுக்கணும். தடுத்தால் தான் இளைய சமுதாயத்தின் சிந்தனை வந்து ஒரு கல்வியை நோக்கியோ அல்லது விளையாட்டை நோக்கியோ அல்லது வேறு துறை நோக்கி போகும். இப்போ குறிப்பாக பார்த்திங்கன்னா தெற்கு பகுதியில் வந்து அதிகமான வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துகிற தனியார் துறைகள் இருக்குது. வட மாநிலத்தில் வந்து அந்த துறைகள் இல்லை. இப்போ நாங்கள் படித்து முடிச்சுட்டு ஒரு தனியார் துறைகளில் போனால் நீங்கள் டிகிரி தானே, அரசாங்கம் வேலை தானே, நீங்கள் விட்டுட்டு போயிடுவீங்க என்ற ஒரு புறக்கணிப்பு எங்களுக்கு இருக்குது. அந்த நிலை வந்து மாறணும். தனியார் துறையில் வேலை வாய்ப்பை வந்து அதிகரித்தா இந்த வேலையில்லா திண்டாட்டம்ன்றது வந்து காலப்போக்கில் குறையும். அதோடு வந்து பல்கலைக்கழகங்களையும் வந்து கல்வியினுடைய முறைகளை நிச்சயமாக மாற்ற வேண்டும். இப்போ குறிப்பாக பார்க்க போனீங்கன்னு சொன்னால் ஒரு பட்டதாரி வந்து வெளிநாடு போகணும்னு சொன்னால் அவர் வந்து IELTS எக்ஸாம் பாஸ் பண்ணணும். அந்த IELTS எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணணும்னு சொன்னால் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அவருக்கு திறமாக தெரியணும். அந்த ஆங்கில அறிவை வந்து சிறு வயதிலிருந்து கட்டாயமாக்கணும். இப்போ கணிதம் எஸ் எடுத்தால் தான் நீ AL படிக்கலாம் என்ற மாதிரி அந்த ஆங்கில அறிவை வந்து இளையோருக்கு வளர்க்கணும். இப்போ நாங்கள் ஒரு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு போய் பதிய போனால் எங்களுக்கு வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளமாக இருக்கும். சரளமாக ஆங்கிலம் தெரியாது. அப்போ அதால் வந்து நாங்கள் புறக்கணிக்கப்படுறோம். அப்போ அப்படியான துறைகளை வந்து ஏற்படுத்தணும். அது அரசாங்கத்தின் பொறுப்பு. என்ற இளைய சமுதாயத்தை வந்து எங்களோட நாட்டுக்கு தேவையான ஆட்களாக மாற்றணுன்றது வந்து
அரசாங்கத்தின் கையில் தான் இருக்குது. இப்போ இவே வந்து குறிப்பாக வந்து பொருளாதார சிக்கலை வந்து ஒரு சாட்டாக வந்து சொல்லிடலாம். பொருளாதாரத்தை உங்களுக்கு சம்பளம் தெரியல, அது வேலைக்கு எடுத்தா. அதோடு வந்து இப்போ 400 பேருக்கு வந்து ஆசிரியர் நியமனம் வழங்கப்பட்டிருக்கு. அவர்களுக்கு வந்து ஏற்கனவே அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாகவும் எடுத்து பாடசாலையில் ஒரு முதலே வந்து ஒரு அரச வேலை வாய்ப்பில் இருந்தாக்களை தான் திருப்பியும் இந்த எக்ஸாம் வச்சு அவர்களை உள்ளிட்டு திருப்பியும் அரச வேலையை கொடுத்துருக்கு. அப்போ அந்த 400 பேரில் வந்து குறிப்பிட்ட ஒரு சிலர் மட்டும்தான் எங்களை மாதிரி வேலையேற்ற பட்டதாரிகள் வந்து உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ அதிகமானவர்கள் வந்து முதலே அரச வேலையை கொடுத்து திருப்பியும் அரச வேலை உள்வாங்கப்பட்ட மாதிரி இருக்குது. அதோடு வந்து எங்களுடைய இன்னொரு கோரிக்கை வந்து இப்போ பல்கலைக்கழக பட்டத்தை வந்து முடித்து நாங்கள் ஒரு படித்த சமூகம்ன்ற இடத்துக்கு வந்தால் பிறகு எங்களுக்கு வந்து தடை தாண்டல் பரீட்சையை வந்து வச்சு தான் வேலைக்குள்ளே உள்வாங்குகிறோம். இப்போ குறிப்பாக பார்க்க போனால் சாதாரண தரத்தில் வந்து ஒரு இவ்வளவு புள்ளி எடுத்து தான் ஏஎல் வரணும், ஏஎல்லேருந்து இவ்வளோ புள்ளி எடுத்து தான் பல்கலைக்கழகம் வரணும், பல்கலைக்கழகத்தில் இத்தனை வருஷம் அத்தனை பாடம் செஞ்சு இத்தனை ஸ்கோருக்குள்ளே வந்து இப்படி எல்லாம் ஒரு கட்டங்களில் வந்து நாங்கள் எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சு வந்தால் பிறகு திருப்பி ஒரு தடை தாண்டல் பரீட்சை எங்களுக்கு ஏன் வைக்கிறீர்கள்? இப்போ நாங்கள் வந்து அவ்வளோத்தையும் தாண்டி அவ்வளோ பரீட்சை எழுதி ஒரு பட்டதாரிகள் படித்த சமூகம் எங்களை புளிஞ்சு எடுத்து வழியில் விடுறீர்கள். இப்போ உதாரணத்துக்கு 2 லட்சம் பேர் விண்ணப்பிச்சா ஒரு 20,000 பேரை படித்த இவைகள் அந்த இதுகளில் கட் அவுட்டுகளை வந்து வழியில் நிற்கிறார்கள் என்று எடுத்தால் அப்புறம் அந்த 20,000 பேருக்கும் வேலையை கொடுக்கலாம் தானே. திருப்பி வந்து அவைக்கு தடை தாண்டல் பரீட்சை வச்சு அவையில் டெஸ்டிங் பண்ணி திருப்பி தான் அப்படி கொடுக்கணுன்ற ஒரு தேவையில்லை. அப்படின்னு சொன்னால் அது பொதுப்படவே எல்லாருக்கும் விடலாம். அப்படி ஒரு இதுவும் இருக்குது. அதையும் வந்து அரசாங்கம் பொதுப்பட வழங்கணும். இப்போ குறிப்பாக இந்த ஆசிரியர் சேவைக்கு உள்ளிதாக்களுக்கு வந்து தடை தாண்டல் பரீட்சை வச்சு அதோடு வந்து வடமாகாண ரீதியில் வந்து விசேட தேவையுடைய பட்டதாரிகள், இப்போ விசேட தேவை என்று சொன்னால் கண் பார்வை இழந்தாக்கள், அவயங்கள் இழந்தாக்கள், அவர்களெல்லாம் அதிகமாக இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் படித்து ஒரு சமூகத்தில் வந்து தங்கி வாழ்கின்ற ஒரு நபர்களாகத்தான் இருப்பார்கள். அவர்களுக்கு வேலைவாய்ப்பு விசேட ரீதியாக வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி அரசாங்கம் அவர்களுக்கு ஒரு முன்னுரிமை வழங்கணும். அதையும் வந்து நாங்கள் இந்த டைமில் கேட்டுக்கொள்கிறோம். அதோடு வந்து உயர்கல்வியில் வந்து நம்பிக்கையை வளர்ப்பதற்கு சீர்திருத்தங்கள், இப்போ எங்களை பார்த்து பின்பற்றுகின்ற இளைய சமுதாயத்தை தூண்டணும். இந்த படிப்புக்குள்ளே நாங்கள் போனால் இந்த வேலையை பெறலாம். இப்போ எங்களை பார்த்துட்டு ஆர்ட்ஸ் எடுத்தால் வேலை இல்லை தானே, அப்போ நாங்கள் டெக்னாலஜிக்கு போவோம் அண்டா அந்த புள்ள வந்து ஆரம்பத்தில் வந்து அங்கே டெக்னாலஜிக்குரிய அறிவு அந்த பிள்ளைக்கு இருக்காது. உயர்தரத்துக்கு வந்தவொடனே டெக்னாலஜி எடுத்து அது உயர்தரத்தோடய நின்றுடும். அப்படியான ஒரு அதுகளும் இருக்குது. அப்போ உயர்தரத்தில் வந்து சிறப்பான கல்வி முறையை வந்து ஏற்படுத்தி இளைய சமுதாயத்தை எங்களை பார்த்து அவர்கள் வளரணும். அப்படியான கல்வி சீர்திருத்தங்களை ஏற்படுத்தணும். அதோட வந்து இந்த வேலையை வந்து உள்ளிருக்கிறதுல வந்து அரசியல் தலையீடுகள் இருக்கும். அதுகளை வந்து இல்லாமல் செய்யணும். இப்போ பரீட்சையை வைத்து ஒரு ஆக்களை உள்ளிருக்கிறேன்னு சொன்னால் அதில் அரசியல் தலையீடு கட்டாயம் இருக்கும். தங்களுக்கு சாதகமான ஆக்களை வந்து வேலையில் அமர்த்துற அவர்களுக்கு வந்து தகுதியே இருக்காது. இப்போ நாங்கள் வந்து பட்டதாரிகளாக எல்லா தகுதியை முடிச்சிருந்தும் ஒரு சாதாரண தரம் பாஸ் பண்ணாத ஒரு நபர் வந்து உயரிய ஒரு அரசாங்க வேலையில் இருப்பார். அது வந்து அரசியல் சார் பிரதிநிதிகளுடைய சப்போர்ட்டில் வந்து அவர்கள் அங்கே இருப்பார்கள். அதை வந்து குறிப்பாக வந்து நிப்பாட்டணும். அதோடு வந்து பட்டதாரிகளுக்கு வந்து அந்த இழைக்கப்படுகின்ற அநீதியை அதையும் வந்து இந்த அரசாங்கம் கருத்தில் கொள்ளணும். ஏற்கனவே வேலையில் இருக்கிறார்கள், திரும்பவும் நியமனத்துக்கு உள்வாங்கிறது. அதோட வந்து அரசாங்க வேலைகளை முதலே உள்ளீர்த்தாக்களை வந்து திருப்பியும் ஒரு பரீட்சை வச்சு உள்ளிருக்கிறத வந்து அரசாங்கம் நிப்பாட்டணும். என்ன சொன்னால் இப்போ வந்து வேலையெல்லாம் வந்து இருக்கின்ற தொகையான ஆக்களுக்கு வந்து வேலைவாய்ப்பை வழங்கணும். அதுதான் எங்களுடைய தேவை. அதோடு வந்து பட்டதாரிகளுக்கு வந்து ஏதாவது ஒரு தொழில் வாய்ப்பை நாங்கள் சுயமாக செய்கிறதுக்கு வந்து அரசாங்கம் ஏதாவது ஒரு முதலீடை வந்து எங்களுக்கு செய்யணும். ஒரு வங்கி ஊடாக ஒரு விசேட கடனையோ அல்லது அது ஏதாவது திட்டமோ அல்லது ஏதாவது ஒரு வெளிநாடுகளில் வந்து வேலைவாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு திட்டத்தையோ வந்து அரசாங்கம் இவங்களுக்காக செய்யணும். இப்போ இது வந்து பொருளாதாரத்தில் தான் தங்கி இருக்குது, பொருளாதாரம் சீர்பட்டால் தான் நாங்கள் உங்களை வேலை தருவோம்ன்றது வந்து காலப்போக்கில் இதெல்லாம் சரிவராத ஒரு விஷயமா இருக்குது. ஏதாவது ஒரு பொறிமுறையை வந்து எங்கள்கிட்ட இந்த வேலை இல்லாத திண்டாட்டத்தை நிவர்த்தி செய்கிறதுக்கு அரசாங்கம் கட்டாயம் எங்களுக்கு செய்து தரணும். இப்போ இது வடமாகாணத்தின் பிரச்சனைகளில் இது ஒரு தேசிய ரீதியான பிரச்சனை. எல்லா இடமும் போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ அடுத்த கட்டமாக வந்து எங்களுடைய நகர் வந்து எங்களோட வடமாநிலத்தில் இருக்கிற 5 மாவட்டங்கள்லேயும் வந்து நாங்கள் வெளியேற்ற பட்டதாரிகள் சங்கம் என்ற ரீதியில் ஒரு கூட்டங்களை போட்டு இப்போ ஆளுநரை சேர்த்து ஒரு மாபெரும் போராட்டம் ஒன்றை செய்கிறதுக்கு தான் நாங்கள் விளைகிறோம். இப்போ இது வந்து உரிய தரப்போட எல்லாரோடையும் கதைச்சிருக்கிறோம். இதுக்குரிய சாதகமான பதில் அங்கேருந்து வராட்டி அடுத்த கட்டம் நாங்கள் ஒரு பாரிய போராட்டம் வடமாகாணத்தில் இருக்கிற 5 மாவட்டத்தில் இருக்கிற பட்டதாரிகளை வந்து கூட்டங்களை போட்டு நாங்கள் கூடி ஒரு பாரிய ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் உண்டு அரசாங்கத்துக்கு நிச்சயம் செய்வோம். அதுதான் எங்களுடைய அடுத்த கட்டம்.
இப்போ இந்த ஊடக சந்திப்பில் வந்து நாங்கள் முக்கியமாக கேட்குற விடயம், நாங்கள் இப்போ தந்திருக்கிற இந்த நியாயமான கோரிக்கைக்கு ஏதாவது ஒரு பதிலை வந்து அரசாங்கம் நிச்சயம் எங்களுக்கு வழங்கணும். இப்போ குறிப்பாக வந்து வடமாகாண தழுவிய வேலையேற்ற பட்டதாரிகளோட எதிர்பார்ப்பும் அதுதான். இப்போ இந்த சாதகமான பதிலை எங்களுக்கு தவறும் பட்சத்தில் வந்து நாங்கள் அடுத்த கட்டமாக ஒரு பாரிய ஆர்ப்பாட்டம் கொண்டு ஒழுங்கு செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே, நன்றி. யாழ் ஊடக மையத்தினூடாக எங்களை சந்திக்கிற யாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் விஜயகுமார் விஜயலாதன். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நான் 2020 ஆண்டு பட்டம் பெற்று சமூகவியல் துறையில் சிறப்பு கலையிலிருந்து வெளியேறியிருக்கிறேன். இப்போ 2024 ஆண்டு. இப்போ நாங்கள் இன்றைக்கு இந்த ஊடக சந்திப்பில் உங்களை சந்திக்கிறக்கூடிய காரணம் என்னென்னு சொன்னால், ஏறத்தாழ 4000க்கு உட்பட்ட பட்டதாரிகள் வந்து எங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலிருந்து வடமாநில ரீதியாக வந்து பட்டம் பெற்று வெளியேறியிருக்கிறோம். 2020 ஆண்டிலிருந்து இப்போ வரையும். இப்போ இன்னுமே அவர்களுக்கான வேலைவாய்ப்புகள் வந்து அரசாங்கத்தால் வழங்கப்படையில்லைன்றது எங்களோட முதலாக பிரச்சனையாக தான் இந்த பட்டதாரிகள் சங்கத்தோடாக நாங்கள் கதைக்க வந்திருக்கிறோம். அதில் ஒரு பகுதியாக தான் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற விசேட தேவைக்குட்பட்ட மாணவர்கள் சார்பாக நான் இங்கே நண்பர்களோடு வந்திருக்கிறேன். இப்போ எங்களுக்கு என்ன பிரச்சனை சொன்னால், பல்கலைக்கழகங்களில் நாங்கள் பட்டப்படிப்பை நிறைவு செய்து கொண்டு வெளியில் வாரோம். பல்கலைக்கழகத்திலையும் எங்களுக்கு ஒரு தடை இருக்குது அப்படின்னு சொன்னால், நாங்கள் இந்த கலை பாடங்களை தவிர இனிய பாடங்களை வந்து கல்வி கற்கலான பிரச்சனை எங்களுக்கு இருக்குது. அந்த பிரச்சனையை தாண்டி வெளியில் வந்தால் எங்களுக்கு வெளியில் என்ன சொன்னால் வேலை இல்லை. வேலை இல்லைன்னு சொல்லி என்னென்று பார்த்தால், அரசாங்க துறையில் வந்து எங்களுக்கான வேலை வாய்ப்புகளை வந்து அரசாங்கம் ஒருவருக்குமே கொடுக்கல. அதோட நாங்கள் ஏற்கனவே படிக்கிற காலப்பகுதியில் வந்து 800 ஆண்டு உதவியில் பிறோட தங்கி வாழ்ந்து தான் நாங்கள் எங்களோட கற்றலை வந்து நிறைவு செய்திருக்கிறோம். இனியும் வந்து நாங்கள் 4 வருஷமாக வந்து இன்னொரு தங்கி வாழ்ந்து எங்களோட அன்றாட வாழ்க்கை தேவையை வந்து பூர்த்தி செய்து கொள்ளலான்ற சந்தர்ப்பத்தில் தனியார் துறையில் நாங்கள் வேலையை தேடுறோம். ஏன்னா அரசாங்கம் வந்து வேலை வாய்ப்புகளை தரதில்லை என்றாக்க தனியார் துறையில் வேலை போனால் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ எங்களுக்குரிய வேலை வாய்ப்புகளை எங்களால் என்ன செய்ய இயலுமன்ற விஷயங்களை வந்து அவர்கள் விளங்கிக் கொள்ளணும் இல்லை. இப்போ எங்களால் வந்து ஒரு தொலைத்தொடர்பாளராக வந்து நாங்கள் ஒரு நிறுவனத்தில் கடமையாற்றலாம். அதை விட ஒரு கணனி இயக்குநராக கடமையாற்றலாம். நாங்கள் கணனி துறையில், தொலைத்தொடர்பு துறையில், மற்றது கள உத்தியோகர்களாக வந்து எங்களால் கடமையாயிருப்போம். என்னை பொறுத்தவரையில் நான் அடிப்படையில் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், எங்களால் இயலும். நடமாடி வெளியில் போய் தெரிகிற சில விஷயங்களுக்கும் எங்களுக்கு ஒரு உதவியாளர் இருந்தால் அந்த விஷயங்களை சரிவர செய்ய இயலுமன்றது எங்களோட கருத்து. ஒரு தரவை சேகரிக்கணுமோ, அல்லது ஒரு ஆள்கிட்ட போய் ஒரு அறிக்கையை பெற்றுக்கொள்ள வேணுமோ, இல்லை ஒரு ஆளுக்கு ஒரு வாழ்வார உதவி திட்டம் வழங்குறதுக்காக நாங்கள் அதை போய் கொடுத்துட்டு வரணுமோ, இல்லை ஏதாவது ஒரு நிகழ்ச்சி திட்டங்களை முன்னெடுத்து செயல்படுத்த வேணுமோ என்ற விஷயங்கள் எல்லாத்தையும் எங்களால் செய்ய இயலும். என்னால் இயலும். அப்போ என்னால் இயலும்னு சொன்னால் என்ன சார்ந்த அதை இயலுமன்றது எனக்கு தெரியும். அப்போ இந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் வந்து அரசு துறைகளில் இருக்குது. இப்போ கச்சேரிகள், மாவட்ட பிரதேச செயலங்களை பொறுத்தவரையில் போய் பார்த்தால் எங்களோட பார்வையிட்டோர்களை வந்து முன்னுக்கு வரவேற்பாளர் பகுதியில் விட்டுருக்காங்க. ஏன்னு சொன்னால் அவங்கள விட்டுருக்காங்க, வர்றவங்களுக்கு வழிகாட்டுக்கணும். அப்போ அவங்களுக்கு வர்ற ஆக்களையும் தெரியாது, அவங்களுக்கு எங்கே போனால் அவங்களுக்கும் தெரியாது. அப்போ அவங்கள கொண்டு வந்து முன்னுக்கு விட்டுட்டு வர்ற மக்களுக்கு நீங்கள் வழிகாட்டுக்கொண்டா வாரவன் யோசிப்பான் மக்கள். இவங்க தங்கள்கிட்ட கேட்பாங்களே, என் வந்து நீங்கள் அம்மா, என் வந்து நீங்கள் அப்பான்னு கேட்பான்னு சொல்லி அவங்க யோசிப்பாங்க. அதில் இருக்கிற அவங்களுக்கு கந்தையாண்டு அவங்களுக்கு தெரியாது. இப்போ அவங்கள அப்படியான இடங்களில் வேலைவாய்ப்புகளுக்கு விடாமல் இந்த பிரதேச செயலகங்கள், மாவட்ட செயலகங்கள், அரசு திணைக்களங்கள், அந்த பொது நிர்வாகத்துறையில் உள்ள திணைக்களங்கள் வந்து இவர்களுக்கு வந்து இலகுவான முறையில், அதாவது கணினித்துறையில் எல்லாருக்குமே சிறந்த தேர்ச்சி உள்ளாக்கள் இருக்கிறாங்க. கணினியில் வந்து ஒரு புகைப்படத்தில் என்ன இருக்குன்ற விஷயத்தை நாங்கள் பார்க்க இயலாது, ஒரு காணொலியில் பார்க்க இயலாது. ஆனால் அது மின்னஞ்சல் அனுப்புறதோ, அதில் வார விஷயத்தை வாசிக்கிறதோ, ஒரு கடிதத்தை வந்து நாங்கள் அடிக்கிறதோ, யாருக்கு அனுப்பணுமோ, ஏதாச்சும் யாருடைய பேர் விவரங்களை நாங்கள் அதில் அவருடைய விவரங்களை பெற்றுக் கொடுக்கணுமோ, என்ன விஷயம் வேண்டாலும் நாங்கள் கணினித்துறையில் செய்யலாம். செய்கிற அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துருக்குது. அதுக்கேற்ற மாதிரி எங்களுடைய ஆட்களையும் நாங்கள் வளர்த்து வச்சுருக்கிறோம். அதனால் தொலைத்தொடர்பு ஆடலையும் எங்களுக்கு அதிகளவான ஆட்களுக்கு அந்த திறமை இருக்குது. இந்த மாதிரியான துறைகள் வந்து பெரும்பாலும் பேசியலங்களில் இருக்குது. அவர்கள் அதுக்கு வந்து உள்வாங்க. இது சம்மந்தப்பட்ட விழிப்புணர்வு வந்து நான் நினைக்கிறேன் அங்கே இருக்க அரசு அதிகாரிகளுக்கே இல்லை. இவர்களை எப்படி நாங்கள் என்ன துறையில் இவர்களை பயன்படுத்தினால் நாங்கள் ஒரு சிறந்த ஒரு சேவையை மக்களுக்கு வழங்கலாம்ன்ற விழிப்புணர்வு இல்லை. பல்கலைக்கழகத்தில் பட்டம் படித்து வெளியேறிக்கணும், அங்கே கூட வாய்ப்புகள் இருக்குது. அதை முழுமையான ஒரு வேலை வாய்ப்பாக கொடுக்குறதுக்கு தயாராக இல்லை பல்கலைக்கழகங்களில். ஏன்னா அவைக்கு அந்த பொறிமுறைக்குள்ளே எப்படி உள்வாங்கின விஷயம் தெரியாது. நாங்கள் அதுக்காக உங்களோட சண்டை பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. நாங்கள் எங்களோட கருத்தை சொல்கிறோம். குறை சொல்கிறேன்றது யார் நினைக்கூடாது. எங்களை கருத்தை சொல்கிறோம். ஒரு தட்ட பிரச்சனையும் நான் கதைக்கிறேன். இப்போ இந்த எங்களுக்கு தனியார் துறையில் ஒரு வேலை வாய்ப்பை தொடங்கும், சுயதொழில் தொடங்கொண்டு பார்த்தால் வங்கியில் போய் கேட்டால் கடன் தர மாட்டாங்களாம். ஏன்னா உங்களுக்கு சம்பளம் இல்லை, வேலை இல்லை. வேலை இல்லையான்னு சொன்னால் நான் இப்போ வாழ இயலாது. இலங்கையை பொறுத்தவரை நாங்கள் வேலை இல்லைன்னு சொன்னால் வாழ இயலாது, சுயதொழில் செய்ய இயலாது.
அது மாதிரி இப்போ என்ன கிட்டத்தட்ட 35 வயசு ஆச்சுது. இப்போ இன்னமே நான் வேலை தேடி கொண்டிருக்கேன்னு சொன்னால் நீ அரசாங்கத்தை சட்டம் போது 40 வயசுக்கு மேலே 35 வயசுக்கு மேலே போட்டி பயிற்சி எழுதலாது. அப்புறம் எனக்கு எப்படி நான் இந்த தலைதாண்டல் பயிற்சி எழுதி வேலைக்கு போகிறது? ஆல்ரெடி ஏலவே நாங்கள் இந்த ஒரு சமூக திணைக்களத்தின் ஊடாக நடத்தப்பட்ட ஒரு பரீட்சைக்கு நான் எழுதி சித்தியடைஞ்சு அவங்கள என்ன அந்த நேர்முக தேர்வுக்கு எடுக்கல. அப்போ இரண்டு கேட்க சொல்கிறாங்க. அதில் 12 பேர் தானே இருந்ததாம் அந்த வேலை வாய்ப்புக்குரிய ஆட்கள். அப்போ நானும் சொன்னேன்னா நான் அந்த அதுக்கு விண்ணப்பிக்க நான் ஒரு பார்வையிட்ட பரீட்சாட்டியை தான் போட்டுறான்னு சொல்ல. அப்போ 3 பேர் ஒதுக்கூடு எங்களுக்கு இருக்குது தானே உங்கள் சட்டத்தை முடியாண்டா கேட்குறாங்க. என்ன பிச்சோ சார் உங்களுக்கு 3 பேர் பிச்சு தாண்டு கேட்குறாங்க. இங்கே எங்களோட வடமாதெல்லாம் கேட்டவங்க மகளிர் சிறுவர் நன்னடத்தை இந்த விவகார அமைச்சின் ஒரு செயலாளர் கேட்டவர் என்ன. அப்போ என்ன இப்படியான பிரச்சனைகளை நாங்கள் எதிர்கொள்கிறோம். எங்களுக்கு அதில் பரீட்சையில் சித்தியடைஞ்சு கூட அந்த வாய்ப்பு கிடைக்கல. அப்போ எங்களுக்கான வாய்ப்புகள் கணக்க இருக்குது. தனியார் துறையில் கணக்க சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசாங்கம் வேலை இருந்தால் நீங்கள் போயிடுவீங்க அப்படி சொன்னால் அரசாங்கத்திட்ட வேலை இல்லைன்னு தான் நான் உங்கள்கிட்ட வந்து நிற்கிறேன். இப்போ எங்களோட திறமைகளை உங்களுக்கு பயன்படுத்த தெரியல. எங்களோட ஆக்கள்கிட்ட இருக்க திறமைகளை நீங்கள் பயன்படுத்தாத காரணத்தால் இன்னமும் நீங்கள் உங்களோட நிறுவனத்தை வளர்ச்சி மேல் மேலே வளர்த்து கொண்டு போகிறதுக்கு நீங்கள் சிரமப்படலான்னு தான் நாங்கள் சொல்லுவோம். எங்களால் இயலும். எங்களால் உங்களுக்கு ஆதரவாண்டு வேலை செஞ்சு உங்களோட நிறுவனத்தை வளர்த்து வர்றதுக்கோ இன்னும் செய்கிறதுக்கு எங்களால் இயலும். அப்போ நீங்கள் எங்களுக்கான வாய்ப்புகளை கொடுங்க. நான் சொன்ன இந்த விஷயங்களை அதிகமானவர்கள் தேர்ச்சி பெற்றுக்கிறாங்க. இந்த தொலைபேசியில் புதிய விஷயங்களை சம்பந்தமாக எங்களுடைய ஆக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். என்னென்ன உலகத்தில் வெளியாகுதோ சகல விஷயங்களையும் நாங்களும் நாளுக்கு நாள் எங்களை மேம்படுத்தி கொண்டான் இருக்கிறோம். வேலை இல்லாத பட்டதாரிகள்ன்ற வகையில் எங்களை வலுவளப்புக்குள்ளான நபர்களில் பார்வையற்றவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுதான் பிரச்சனை. அதுதான் நாங்கள் சொல்ல வரோம். எனவே பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் எங்களோட பிரச்சனைகளை நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கோ. தொடர்ச்சியாக நாங்கள் தேர்தல் காலங்களில் நீங்கள் எங்களை தேடி வாரதும் அதுக்கப்புறம் நாங்கள் உங்களை தேடி வாரதுமான நிலைப்பாடு தான் எங்களுக்கு இருக்குதே ஒழிய நிலைப்பாடை மாற்றுங்க. ஏன்னா இளைஞர்கள் நாட்டுக்கு போய் தேவையானவர்கள். அவர்களோட வளங்களை நீங்கள் அவர்கள் இளமையில் இருக்கைக்க பெற்றுக்கொள்ளேன்னு சொன்னால் நாளைக்கு இந்த சமூகத்தை மேம்படுத்துகிற பொறுப்பிலேருந்து அவர்கள் விலத்தினால் நீங்கள் தேவையில்லாத சட்டங்களை கொண்டு இருக்கிற சட்டங்களை நீங்கள் கணக்கில் எடுக்காதான் அதுக்குரிய காரணமாக இருக்குது. எனவே பார்வையற்ற பட்டதாரிகள் சார்பாக எங்களுக்கான வேண்டுகோளை நாங்கள் முன்வைக்கிறோம். கொஞ்சம் யோசிக்கணும். விழுப்புரம் வளர்ந்த எங்களோட பார்வையற்ற பட்டதாரிகளுக்கான வேலை வாய்ப்புகளை எங்களோட பட்டதாரிகள் சங்கத்தினூடாக நாங்கள் உங்களோட வேண்டி நிற்கிறோம். அதை விரைவாக உங்களோட செவிகள் எடுத்து பொறுப்பில் உள்ள அரசாங்கங்கள் ஜனாதிபதி உட்பட இவர்களுக்காக சேவையாற்றக்கூடிய சகலருமே நீங்கள் அதை கருத்தில் எடுங்கோ. என்றால் நாங்களும் வாழ்கிறதுக்கான போராட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். கல்வியை வழின்னு சொன்னீங்க. இப்போ அதை நாங்கள் முடித்து வந்திருக்கோம். எங்களுக்கு வாழ்கிறதுக்கு வழி இல்லை. இப்போ நாங்கள் வெளிநாட்டுக்கும் போக இல்லாது அதுக்குரிய வசதி வாய்ப்பும் இல்லை. அன்றாட சோத்துக்கே நாங்கள் கஷ்டப்படவில்லை. மேலதிகம் என்னதை சிந்திக்கிறோன்னு யோசிக்கிறோம். அப்போ இந்த நிலப்பாடில் வயதை தாண்டி நாங்கள் கல்வி கற்றிருக்கிறோம். அதுக்குரிய வேலை வாய்ப்பை நீங்கள் தரவோணும். இதுக்கான தனியார் துறைகளை உருவாக்குங்க. அவர்களால் இயலும். அவர்களுக்கான வாய்ப்புகளை நீங்கள் வழங்குங்கோ. நிச்சயமாக எங்களோட சமூகமும் நாடும் அவதியடையும். எங்களோட மக்களும் நன்மை அடைவாங்கன்றதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம்.